ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது யாருக்காகனா, ஷேர் மார்க்கெட் புதுசாக என்ட்ரி ஆகிறாங்க இல்லைங்களா, மேபி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு புதுசாக என்ட்ரி ஆகிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க, இல்லை இப்போ புதுசாக வரலான்னு இருக்கிறவங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆட்ஸுங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜொலிப்பாக ஆட்ஸுங்கெலாம் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஃபோனை நீங்கள் எடுத்தாலும் சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஹலோ தோஸ்தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போது பேர் சொல்ல விரும்புகிறேன், நிறைய ஆப்ஸுங்களாம் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி 20,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 50,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஆட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை நம்பி நிறைய பேர் என்னென்னா, சரி ஒரு 20,000 சம்பாதிக்கணும்னா எவ்வளோ முதலீடு வேணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன, அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னா இவங்களோட மைண்ட் செட் என்னன்னாக்கா, ஓகே டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னா எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும். ஏன்னா ஜென்ரலுக்கு பாமர மக்களுக்கு எதுவும் தெரியாது பாவம். இப்போ 10,000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கணும்னா அவங்களோட மைண்ட் செட் என்னக்கா, நம்ம ஜென்ரல் பிஸ்னஸ் வெளியே பார்ப்போம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஜென்ரலாக வெளியே அளவுக்கு பார்க்குற பிஸ்னஸில் அவங்க மைண்ட் செட் அதுதான் பார்த்துருக்குமே தவிர, இந்த கேனல்ஸ்னா என்ன, சார்ட்னா என்ன, எப்படி போகுது, டெக்னிக்கல்னா என்ன, ஃபண்டமெண்டல்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, எதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஆனால் டெய்லி 10,000 ரூபாயில் சம்பாதிக்கலாம் ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சிகரமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுது. எப்போ ஓகே 10,000 ரூபாய்னாக்கா நம்ம 1,00,000 ரூபாய் இருந்தால் டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் போல தெரியுது, அதாவது போல தெரியுது அப்படின்வாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் 1,00,000 ரூபாய்னா அப்போ நம்ம டெய்லி ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ தேவைப்படும், ஓகே ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் டெய்லி ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிச்சா போல் தெரியுது. இவங்களாம் ஒரு கணக்கு போட்டுக்குவாங்க. இப்போது இந்த கணக்கோட என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, நீங்கள் வாங்க நான் சம்பாதிச்சேன், நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறது செய்யுங்க, நீங்கள் சொல்கிறது செய்யுங்க, ரெடியாக காத்துட்ருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, டெய்லி ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி என்ன சொல்லுங்கன்னா, ஓகே வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் வாங்க, நான் பேங்க் நிஃப்டி நான் சொல்கிறத விற்றுருங்க, நான் சொல்கிறத வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாறாதுங்க. அதாவது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஏன் அந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோனா, மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் சேரட்டும். ஏன்னா உங்களுக்கான கஷ்டமோ இல்லை எனக்கான கஷ்டமோ புதுசாக வரவங்களுக்கு ஆக வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அவங்க கற்றுக்கிட்ட வேணான்னு சொல்லவில்லை. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு போய் சேரப்போகுது. ஓகே, நீங்கள் எதுவும் புதுசாக உங்கள் கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, சைக்காலஜினா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதில் என்னென்ன விஷயம் சாதக பாதகங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு பாவம் அதுக்கப்புறம் பண்ணட்டோங்க. ஏன்னா புதுசாக வரவங்க தயவு செஞ்சு அட்ராக்ஷன் வடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேற்றுக்கு தான் நினைக்கிறேன், 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பெரிய பிரபல யூடியூபர் போட்டிருக்காரு. 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு போட்டிருக்காரு. நான் அவர் சம்பாதிக்கிறார் இல்லைன்னு சொல்ல வரல, அவர் சம்பாதிக்கிறார். அவருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஓகேங்களா. ஸோ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. சரி, அப்லோட் பண்ணுறாரா, அதுக்கப்புறம் என்ன ரீசன், அவர் செமினார் வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன் வாங்க அப்படின்றார். புதுசாக வரவங்க மைண்ட் செட் கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டை விட நமக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் அதிகமான மக்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டோட ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு பணம் ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லலாம் சார், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் கொட்டி கிடக்கு அப்படின்றாங்களா, ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமான பணம் கொட்டி கிடக்கு. ஸோ யார் எடுத்தா என்ன சார், நாங்களும் எடுத்துக்கலாம், நாங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கோம், நாங்கள் எப்படியாவது மார்க்கெட்டில் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப எங்களுடைய வசதியை கொஞ்சம் அதிகரிச்சிக்கலாம் இருக்கணும், எங்கள் படிப்புக்கு காசு இல்லை, எனக்கு கல்யாணத்துக்கு காசு இல்லை, எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம், இந்த மாதிரி மைண்ட் செட்டை வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஷேர் மார்க்கெட் பாவ புண்ணியெல்லாம் பார்க்குறது கிடையாது. அதை புரிஞ்சுங்க. நீங்கள் மேபி ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் கடை வாங்கி எடுத்துன்னு வரலாம், இல்லை நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட பாவ புண்ணியெல்லாம் மார்க்கெட் பார்க்காது. இந்த 5,000 ரூபாய் எப்படி உங்கள்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணுமே தவிர, நீங்கள் போட்டு ஈஸியாக சம்பாதிச்சிட்டு போகிறதுக்கு ஒன்று ஈஸியாக மார்க்கெட் உங்களை விட்டுடாது. ஓகே, மார்க்கெட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, யார் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டர்ஸ், அனுபவம் வாய்ந்த ட்ரேடர்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டர்ஸ், இதில் பெரிய அளவுக்கு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு யார் தீனி அப்படின்னா நீங்கள் தான்.
இப்போ நீங்கள் அதாவது அப்பாவி பொதுமக்கள் இருக்கீங்களா, நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வரீங்களே, நிறைய கனவுகளோடு வருவீங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லபடியாக பணம் சம்பாதிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வருவீங்க. ஆனால் ட்ரேடிங் பண்ண உங்களே மறந்து வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய பணம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தீனி. டெய்லி வந்து அவங்க இதை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் பணத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்க வேணான்னு சொல்ல வரல, வாங்க வந்து கற்றுக்குங்க. உங்களுடைய பணத்தை சேஃபாக வைங்க. சேஃபாக வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் கொடுங்க. இதுவும் நம்ம ஸ்கூலில் காலேஜ் படிக்கிற மாதிரி படிப்பு தான். 2 வருஷன்றது மினிமம். மேபி 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். டைம் கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக இதனோட பலன் அனுபவிக்கலாம். இல்லை நான் பணம்லாம் என்னால் அவ்வளோ டைம்லாம் இல்லை, ஒரு வாரம் ஒரு வெபினார் போனேன், ஒரு 5 நாள் வெபினார் போனேன், 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படிலாம் சும்மா இல்லை சம்பாதிக்க முடியாது. சும்மா கதை அதெல்லாம். ஏன்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களை கெயின் பண்ணுமே தவிர ஒரு வெபினாரோ ஒரு செமினாரோ ஒரு டிப்ஸோ ஒரு கால்ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸுங்களோ உங்களை வந்து மேலே கொண்டு போகிறது கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. சரி சார், நான் வந்து கற்றுக்கலான்னு இருக்கிறேன், ஆனால் கற்றுக்கிறதுக்குலாம் வந்து 50,000 1 லட்சம் கேட்குறாங்க வெளியெல்லாம், நாங்கள் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, அதாவது வெளியேட்டலாம் வந்து கற்றுக்கிறதுக்கு பணம் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி சார் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சிம்பிள் தான். இப்போது லைவ் மார்க்கெட்டில் எதுக்கு கீழே போகுமா இதுக்கு மேலே போகுமான்னு தெரியாத இருக்கலாம் உங்களுக்கு. மேபி உங்களுக்கு இதுக்கு கீழே போனால் கட்டாக நம்ம கீழே போகணும்னு சொல்லுவோம், நாங்கள் இதுக்கு மேலே போனால் மேலே போகணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் சார் நாங்களும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இப்போ படுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஆஃப் ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது வந்து டிப்ஸ் கால்ஸ்லாம் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதாவது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு ப்ரைஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். திரும்ப மறுநாள் பாருங்கள், திரும்ப ஒரு நாள் ஒரு மாதம் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். ஸோ எந்த இடத்துல சென்ட் பண்ணுறேன், எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, எங்கே நம்ம பை எடுக்கணும், எந்த மாதிரி வியூஸ் நம்ம வந்து கணிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நாளடைவில் வந்து ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வருமே தவிர ஒரே நாள் 2 நாளே வராது. அதனால தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில். என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைஃப் டைமுக்கு இந்த சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம், கற்றுக்கலாம். அதாவது காசே இல்லாமல் நான் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்களா சார், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது காசா அப்படின்னு கேட்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் காசா? நீங்கள் அப்ஸ்டாக்ஸ்னு சொன்னீங்க, அலைஸ் ப்ளூன்னு சொன்னீங்க, ஃபயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்னு சொன்னீங்க. இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் சொன்னீங்க, இது வந்து காசு அப்படின்னா இல்லை, 4மே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு பண்ணுவாங்க, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா, ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ தான் வருது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ தான் வருது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். விருப்பம் இருந்தால் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை சார் நான் பணம் சம்பாதிக்கணும், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்றாங்க, இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிறது, கற்றுக்கிறவங்களுக்காக இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. உடனடியாக பணம் சம்பாதிக்கணும்னா தயவு செஞ்சு அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் டிப்ஸு கால்ஸ் நிறைய கொடுத்தும் ஏமாறாதீங்க. என்னுடைய ரிக்வஸ்ட். அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.